Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் வந்து பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படின்ற சாப்டர் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடியே நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து தியரிட்டிக்கலான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதோட டெஃபினேஷன், மீனிங் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்போம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பட்ஜெட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட் பற்றி நம்ம என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து சேல்ஸ் பட்ஜெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸ் பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இதோட மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா இதோட ஒரு சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சேல்ஸ் பட்ஜெட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் பட்ஜெட். ஸோ நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பட்ஜெட்டில் வந்து ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படின்றத பார்த்தோம். அதாவது நம்மளோட ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதாவது பர்ச்சேஸ், சேல்ஸ், கேஷ், அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், மெட்டீரியல் பர்ச்சேஸ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து தனித்தனியாக பட்ஜெட் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டில் ஒரு டைப் தான் இந்த சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்றது. ஸோ அதனால தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சேல்ஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனை குறிக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் பட்ஜெட் இஸ் primarily concerned with forecasting of what products will be sold in what quantities and at what price during the budget period. ஸோ இந்த பட்ஜெட், அதாவது இந்த சேல்ஸ் பட்ஜெட் முக்கியமாக எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ குவான்டிட்டியில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகும், அது கூடயே என்ன ப்ரைஸில் நம்ம வந்து சேல் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் பட்ஜெட் பீரியடில் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்காக தான் இந்த சேல்ஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேல்ஸ் பட்ஜெட் கிரியேட் பண்ணுறதுனால நம்மளால எவ்வளோ குவான்டிட்டிஸ் பொருளை வந்து நம்மளால விற்க முடியும், அண்ட் அதே மாதிரி அது என்ன ப்ரைஸில் நம்ம விற்கலாம் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் பாருங்கள். Mala Limited sells two product A and B which are produced in its special product division. So sales for the year 2009 were planned as follows. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் A and B கொடுத்துருக்காங்க, அண்ட் சேல்ஸ் ஃபார் த இயர் 2009ஓட சேல்ஸ் என்ன அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் A அண்ட் ப்ராடக்ட் B ரெண்டுத்துக்குமே 4 குவார்ட்டருக்குமே பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க 2009ஓட சேல்ஸ் அமௌண்ட்டை. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, the selling price were ₹20 per unit and ₹50 per unit respectively for A and B. So product A and product B ஓட per unit வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா ப்ராடக்ட் ஏ பொறுத்த வரைக்கும், அண்ட் ப்ராடக்ட் பிக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 50 ரூபா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆவரேஜ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் 5% ஆஃப் சேல்ஸ் and the discount and bad debts amount to 4% of the total sales. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மள ப்ரிப்பேர் சேல்ஸ் பட்ஜெட் ஃபார் த இயர் 2009. ஸோ 2009 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு வந்து நம்மளை வந்து சேல்ஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இந்த மாதிரி தான் வந்து எழுதிக்கணும். ஸோ இந்த கம்பெனி நேம் வந்து மலர் லிமிடெட். நெக்ஸ்ட் சேல்ஸ் பட்ஜெட் ஃபார் த இயர் 2009. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பர்டிகுலர்ஸ் வருது. தென் நம்மளுக்கு 4 குவார்ட்டர் இருக்குல்ல, அதனால குவார்ட்டர் 1, 2, 3 and 4. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே நம்ம வந்து குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் வேல்யூ, குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் வேல்யூ, குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் வேல்யூ அப்படின்னு 4 குவார்ட்டருக்குமே பிரிச்சுக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று வந்து டோட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த டோட்டல் என்ன அப்படின்னா, இந்த 4 குவார்ட்டருமே ஆட் பண்ணுற வேல்யூஸ் தான் இதில் வரும். ஸோ அதே தான், நம்மளுக்கு குவான்டிட்டியுமே இந்த 4 குவார்ட்டரோட குவான்டிட்டி ஆட் பண்ணணும். தென் ப்ரைஸும் அதே மாதிரியே தான். தென் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ஆட் பண்ணி இங்கே போடணும் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஏ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10,000. ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ கொஸ்டின் இருக்க வேல்யூஸை அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் ஏ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் ஏ வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து 10,000. ஸோ குவான்டிட்டி வந்து 10,000. தென் செகண்ட் குவார்ட்டருக்கு வந்து 12,000. ஸோ செகண்ட் குவார்ட்டருக்கு வந்து 12,000. நெக்ஸ்ட்டு தேர்ட் குவார்ட்டருக்கு 13. ஸோ தேர்ட் குவார்ட்டருக்கு வந்து 13,000. அண்ட் ஃபோர்த்து குவார்ட்டருக்கு வந்து 15,000. ஸோ ஃபோர்த் குவார்ட்டருக்கு வந்து 15,000. ஸோ இப்போ இந்த குவான்டிட்டி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஜஸ்ட் நம்ம கொஸ்டினில் இருக்கிற ஒவ்வொரு குவார்ட்டரோட வேல்யூ வந்து நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ருப்பீஸ் வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ₹20 per unit. ஸோ ஃபார் ஏ, ஸோ ஏ ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து 20 ரூபா. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 20 rupees அப்படின்னா 10,000 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து இது ரெண்டுத்தையும்
மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ 10,000 into 20 வந்து 2 lakh வருது. அப்போ டோட்டலாக ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் வேல்யூ வந்து 2 lakh ப்ராடக்ட் ஏவோடது. அண்ட் அதே மாதிரி தான் ப்ராடக்ட் பிக்கும் நம்ம பண்ணணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 20 20 20 20 20. ஸோ ப்ராடக்ட் ஏ எல்லாத்துக்குமே 20 வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 lakh. தென் 12,000 into 20 2 lakh 40. தென் 13,000 into 20 2 lakh 60. தென் 15,000 into 20 3 lakh. ஸோ நம்ம வந்து 4 குவார்ட்டருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் இந்த காலமில் வந்து இங்கே வந்து 50,000 வந்திருக்கு. அந்த 50,000 எப்படி வந்தது அப்படின்னா இந்த 10,000 அதாவது இந்த குவார்ட்டர் இந்த 4 குவார்ட்டரோட அமௌண்ட்டை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 50,000 வரும். ஸோ 50,000. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே போட்டிருக்காங்க 50,000. நெக்ஸ்ட் இந்த 20 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். ஸோ பர் யூனிட் வேல்யூ. ஸோ பர் யூனிட் வேல்யூ 20 rupees. ஸோ அப்போ ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா அப்படின்னா அப்போ 50,000 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்றது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ டோட்டலாக வந்து 10 lakh வருது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ராடக்ட் ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பி. ஸோ ப்ராடக்ட் பி பாருங்கள். ப்ராடக்ட் பிக்குமே வந்து நம்மளுக்கு 4 குவார்ட்டரோட சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்ட்டர் 1க்கு 5,000. ஸோ குவார்ட்டர் 1க்கு 5,000 அண்ட் குவார்ட்டர் 2க்கு வந்து 4,500. ஸோ குவார்ட்டர் 2க்கு 4,500. குவார்ட்டர் 3க்கு 4,000 அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து 3,800. ஸோ தேர்ட் குவார்ட்டரில் 4,000 அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து 3,800. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் வேல்யூ வந்து நோட் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா ₹50 per unit ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் ஏ அண்ட் பி. ஏக்கு வந்து 20, பிக்கு வந்து 50. ஸோ அப்போ ப்ராடக்ட் பியோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹50 per unit. ஸோ அப்போ ப்ரைஸில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து 50 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் பிக்கு 50 50 50 50 அண்ட் 50 நோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அகெயின் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அப்போ பர் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபா. இங்கே வந்து 5,000 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2,50,000 வருது. அப்போ குவார்ட்டர் 1ல் ப்ராடக்ட் பியோட சேல்ஸ் வேல்யூ வந்து 2,50,000. அண்ட் அதே மாதிரி தான் குவார்ட்டர் 2க்கு அண்ட் 3க்கு 4 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி எப்படி வந்தது அப்படின்னா இந்த 4 குவார்ட்டரோட சேல்ஸ் அமௌண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது வரும். நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வரும். ஸோ 5,000 + 4,500 + 4,000 + 3,800. ஸோ இந்த நாலுமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 17,300 வருது. நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அதே தான். ப்ராடக்ட் பிக்கு வந்து 50 தான் ப்ரைஸ். ஸோ அது வந்து 50 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 8,65,000 வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி ரெண்டுத்துக்குமே வந்து டோட்டலாக அதோட மல்டிப்ளை பண்ணி வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பிக்கு தனித்தனியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு எவ்வளோ சேல்ஸ் அண்ட் செகண்ட் குவார்ட்டருக்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி இங்கே 10,000 அண்ட் 5,000 15,000. நெக்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 lakh + 2,50,000 வந்து 4,50,000. அண்ட் அதே மாதிரி தான் செகண்ட் குவார்ட்டருக்குமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் குவார்ட்டருக்கும் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபோர்த் குவார்ட்டருக்கும் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டோட்டலுக்கும் அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற குவான்டிட்டி அண்ட் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 குவார்ட்டரில், அதாவது 4 குவார்ட்டர் அப்படின்னா ஒரு இயரில் 1 இயரில் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி ரெண்டுமே சேர்த்து 67,300க்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு. அதாவது யூனிட்ஸ். ஸோ 67,300 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. அதில் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,65,000 வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் எக்ஸ்ட்ராவாக 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேல்ஸ் ரிட்டர்ன் 5% ஆஃப் சேல்ஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட் அண்ட் பேட் டெப்ட்ஸ் அமௌண்ட் டு 4% ஆஃப் த டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அந்த டோட்டல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆவரேஜ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ரிட்டர்னும் ஆயிருக்கு. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சேல் பண்ணது அகைன் நம்மக்கிட்டே வந்திருக்கு. அப்போனா அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணி காட்டினா தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆவரேஜ் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 5% ஆஃப் சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் தான்.
ஸோ அப்போ நம்ம சேல்ஸில் இப்போ 5% கால்குலேட் பண்ணணும். ஸோ பாருங்கள் அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அட் 5% ஆன் சேல்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே சேல்ஸ் வேல்யூ வந்து இந்த 4,50,000 அப்படின்றது தான் டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ அதில் நம்ம வந்து 5% போடணும். அதாவது 4,50,000 இன்டூ 5/100. ஸோ 5% அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22,500 வருது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் குவார்ட்டருக்கு ஸோ அதே தான் இந்த 4,65,000ல் நம்ம வந்து 5% போடணும். ஸோ அப்போ 4,65,000 இன்டூ 5/100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 23,250 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் குவார்ட்டருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ நம்மளோட சேல்ஸ் வேல்யூ வந்து 4,60,000 நம்மளோட தேர்ட் குவார்ட்டரோட வேல்யூ. ஸோ அதாவது டோட்டல் சேல்ஸ். ஸோ அப்போ 4,60,000 இன்டூ 5% அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 வருது. நெக்ஸ்ட் ஃபோர்த் குவார்ட்டருக்கு வந்து அதே மாதிரி தான் இந்த 4,90,000 வந்து இன்டூ நீங்கள் வந்து 5% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24,500 வரும். நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் வேல்யூவில் இந்த டோட்டல் வேல்யூவில் 5% போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ 93,250 வரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸோ டிஸ்கவுண்ட் அண்ட் பேட் டெப்ட்ஸ் அமௌண்ட் டு 4% ஆன் த டோட்டல் சேல்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட் அண்ட் பேட் டெப்ட்ஸ் ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ இதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கடனுக்கு வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேஷ் வந்து உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், ஆனால் அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்னுக்கு வராமலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து நம்ம பேட் டெப்ட்ஸாக எடுத்துருவோம். ஸோ அப்போனா அந்த அமௌண்ட் இன்னும் நம்மளுக்கு உள்ளே வரல. அப்போ அதை வந்து நம்ம டோட்டல் சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி தானே காட்டணும். அது உள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணியிருக்க வேணாம். ஆனால் வராத பட்சத்தில் நம்ம அதை மைனஸ் பண்ணி காட்டணும். ஸோ அண்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் பேட் டெப்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 4% ஆன் டோட்டல் சேல்ஸ். ஸோ அப்போ இப்போ நம்ம எப்படி நம்ம ஆவரேஜ் சேல்ஸ் ரிட்டர்னை வந்து 5% சேல்ஸில் போட்டோமோ அதே மாதிரி 4% வந்து இப்போ நம்ம போடணும். ஸோ பாருங்க டிஸ்கவுண்ட் அண்ட் பேட் டெப்ட்ஸ் அட் 4% ஆன் சேல்ஸ். ஸோ சேல்ஸில் வந்து 4% வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் பேட் டெப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதே தான் இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம போடணும். ஸோ 4,50,000 இன்டூ 4% போட்டிங்க அப்படின்னா 18,000 அண்ட் 4,65,000 இதுதானே இந்த குவார்ட்டரோட சேல்ஸ். ஸோ அதில் போடணும். ஸோ 4,65,000 இன்டூ 4% போட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் தேர்ட் குவார்ட்டருக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் போடணும். ஸோ 4,60,000 இன்டூ 4% போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குவார்ட்டருக்கு 4,90,000 வந்து நம்ம 4% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 19,600 வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட்லேயுமே நம்ம வந்து இந்த டோட்டல் சேல்ஸ் வேல்யூவில் வந்து 4% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 74,600 வரும். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ சேல்ஸ் 5% அண்ட் டிஸ்கவுண்ட் 4% ரெண்டுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்மளோட சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பேட் டெப்ட்ஸ் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு வேல்யூ அண்ட் இந்த ரெண்டு அண்ட் இந்த ரெண்டு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் தான் நமக்கு வந்து நெட் சேல்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் தான். ஏன்னா நம்ம இதில் எந்த மைனஸும் பண்ணலை. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இதில் ரெண்டு விஷயம் வந்து மைனஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதுவும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து நெட் சேல்ஸ் கிடைக்குது. ஸோ நெட் சேல்ஸ் அப்படின்றது ஸோ இதை வந்து அவங்க 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டோட்டல் 2 இந்த 2 அப்படின்றது தான் என்னது அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பேட் டெப்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டோட்டல் பண்ணி 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேல்யூல இருந்து இதை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இங்கேயே லெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெட் சேல்ஸ் ஃபார் குவார்ட்டர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 மைனஸ் 40,500. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நெட் சேல்ஸ் ஆஃப் குவார்ட்டர் 1. அண்ட் குவார்ட்டர் 2க்கு அதே தான் 4,65,000 மைனஸ் 41,850. ஸோ அது பண்ணும்போது நம்மளுக்கு 4,23,150 வருது. நெக்ஸ்ட் தேர்ட் குவார்ட்டருக்கும் அதே மாதிரி தான் இந்த டோட்டல் வேல்யூவில் இருந்து இந்த மைனஸ் பண்ண வேண்டியது இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட் ஃபோர்த் குவார்ட்டருக்கும் அதே தான். ஸோ டோட்டல் அதாவது கிராஸ் சேல் இதில் இருந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த அமௌண்ட். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக வருது. நெக்ஸ்ட் ஃபைனல் டோட்டல் சேல்ஸ்லையும் அதே மாதிரி தான் இந்த அமௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ண வேண்டிய இந்த அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக 16,97,150 வந்து டோட்டல் சேலாக கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு இயரோட சேல்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ப்ராடக்ட் வந்து நீங்கள் போட்டுப்பீங்க. அண்ட் உங்களுக்கு குவார்ட்டர் வைஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த குவார்ட்டர் வைஸில் போட்டுட்டு ஃபைனலாக டோட்டல் அப்படின்ற ஒரு காலமும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ தானே நம்ம அந்த 1 இயருக்கு நம்மளுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்றது வந்து தெரியும். அதனால அண்ட் ஸோ ப்ராடக்ட் ஏ அண்ட் பி அதோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒருவேளை நம்மளுக்கு கொஷனில் இந்த மாதிரி லெஸ் பண்ண வேண்டிய இந்த அமௌண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட சம் வந்து இதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த கொஷனில் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பேட் டெப்ட்ஸ் வந்து 2 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெட் சேல் கிடைக்கும். ஸோ அதனால அந்த அமௌண்ட்டும் வந்து நம்ம இந்த சேல்ஸில் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு அதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த அமௌண்ட்டை வந்து டோட்டல் சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி ஃபைனலாக நெட் சேல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 4 குவார்ட்டருக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் ஃபைனலாக இயருக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சேல்ஸ் பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோட சேல்ஸ் பட்ஜெட்டோட ஃபார்மேட். அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து சேல்ஸ் பட்ஜெட் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெட்டீரியல் பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.